வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ ஒன்று பார்த்தீங்களா? பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு மஞ்சரிக்கும் அருணுக்கும். ஸோ என்னன்னா அந்த புல்லப்ஸ் போட சொல்லியிருப்பாங்க போல், எக்ஸசைஸ் முத்துக்குமரனை டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சா? காலையில் எந்திரிச்சோன்னே சண்டையா அப்படின்னு தானே இருக்குது. மஞ்சரி வந்து முத்துக்குமரனுக்கு வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 செட்டு அந்த புல்லப்ஸ் போடணும். 30 90 செட்டு, 90 தடவை. ஒரு செட்னா 30 தடவை அந்த புல்லப்ஸ் போட்டு எந்திரிக்கணும். ஸோ அதை வந்து முத்துக்குமரனுக்கு டாஸ்க் கொடுத்துட்டு சௌந்தர்யா பார்த்துக்கிற சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏமா வேறு ஆளே கிடைக்கல உனக்கு, அந்த பொண்ணு சும்மாவே வச்சு செய்யும் முத்துக்குமரனை. ஸோ முத்துக்குமரன் போட்டுக்கிட்டு அந்த புல்லப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு 90 தடவை. ஐ மீன், ஸோ அவர் அது வந்து மஞ்சள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விளையாட்ட தான் சொன்னேன், முத்துக்குமரன் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன், வேறு யாரும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு 90 தடவை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அருண் வந்து பொங்கி எழுந்துட்டார். எப்படி 90 தடவை எங்கள் ஹவுஸ்மேட்ஸ்க்கு, எங்கள் ரூம்மேட்க்கு வந்து நீங்கள் கொடுப்பீங்க டாஸ்க்கு? 90 தடவை அன்டூவபிள், இதெல்லாம் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ ஏயா, அவங்க சும்மா விளையாட்டுக்கு தானே விளையாட்டுக்கு தானே சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் அப்படி கத்துறீங்கன்னு கேட்டால், விளையாட்டுக்கெலாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து ஹவுஸ்மேட்டாக பாருங்கள், ஃப்ரெண்டாலாம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மஞ்சரி, நான் ஃப்ரெண்டாலாம் பார்க்கல, ஹவுஸ்மேட்டாக தான் பார்த்தேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி தானேம்மா சொன்னேன், நான் முத்துக்குமரனுக்காக தான் இப்படி சொன்னேன், வேறு யாருன்னா சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ மாற்றி பேசுகிறேம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க டைமுக்கு தகுந்த மாதிரி மாறி பேசிக்கிறாங்க. ஒரு ஸ்டாண்டாக இருக்குது, ஸ்டடியாக பேச மாட்டுறாங்க. ஸோ அவங்க மேலே தப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா உடனே மாற்றிக்கிறாங்க. யாராக இருந்தாலுமே எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாலாம் செம வன்மமாக இருக்குங்க. அது சொல்லுது அந்த பொண்ணு, யாரா அந்த அருண் இருக்கத்தொட்டிக்கு என் உடம்புலாம் அப்படி கொதிக்குதுடா அப்படி அந்த அருண் இருக்கத்தொட்டிக்கு நான் இருக்க மாட்டேன் போல இருக்குது, கொலை பண்ணிட்டு போயிடுவேன் போல இருக்குது, அந்த மாதிரி பேசுது அந்த பொண்ணு. பயங்கர கடுப்பில் இருக்குது அருண் மேலே. ஏன்னா அருணை வச்சு செஞ்சான்ல அந்த இதில், அந்த நேற்று எபிசோடில் கூட அந்த விஜய் சேதுபதி சொல்லியிருப்பான்ல, சௌந்தர்யா எவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக அது அருண் மட்டும் சொல்லலை, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அருணை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது, அருண் மேலே செம கோவமாக இருக்குது. அது பேசுகிறத பார்த்தீங்கன்னா எபிசோடில் வந்தால் பாருங்கள், அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஸோ மஞ்சரி ஒரு சைடு அழுதுகிட்டு அங்கிட்டு போகிறாங்க. ஜாக்லின் வந்து கன்சோல் பண்ணுறாங்க, அருண்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கக்கூடாது, அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது, இந்த பண்ண முடியாத டாஸ்க்காக பண்ண வேணாம்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அருண் வந்து, அடுத்த கேப்டன்ஷிப் வந்து பொறுப்பு கொடுக்குற வரைக்கும் யாருக்கும் டாஸ்க்லாம் கொடுக்காதீங்க, அது டாஸ்க் கொடுத்தாலும் யாரையும் சூப்பர்வைஸ்லாம் பண்ண சொல்லிட்டு போகாதீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலை அருண் இந்த கேப்டன் முடிய போகிற தருணத்தில் ஒரு பெரிய ரூலை வந்து போட்டிருக்காரு. பார்ப்போம் அடுத்த கேப்டன் மஞ்சரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது இன்னும் மோதுமா இல்லை இதோட தீருமா அப்படிங்கிறத பார்ப்போம்.